காலைல சாப்பாடு மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு, வா போடுறேன். காலையில் டிஃபனு பால் தோசை சரி அப்புறம் எப்படி சூப்பராக மறுமருன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. அது எல்லாம் ரெடியாக வந்துட்டுருக்கு. இந்த தோசை வந்து பச்சரிசி ஊற வச்சு டிஃபனுக்கு வந்து இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இல்லை இட்லி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா நம்ம பச்சரிசி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி நம்ம ஊற்றுனோம்னா மறுமருன்னு ரவா தோசை மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மதிய சாப்பாடு வந்து சாதம், மீன் குழம்பு, நேற்று வச்சது மீன் குழம்பு, அவரைக்காய் பொரியல், ரசம், ஒரு சப்பாத்தி, தயிர் இருக்குது. அவ்வளோதான் மதியம் சாப்பாடு நம்ம வீட்டில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தோசை வந்து அரை மணி நேரம் நல்லா அதை ஊற வச்சுட்டு இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு தாளித்து இது போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா அப்படியே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டாக ரேஷன் பச்சை அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.